நான் நிறைய வீடியோஸ்ல இந்த டேட்டா அனலிட்டிக்ஸ் மட்டும் படிக்காதீங்க, வேஸ்ட். இந்த ஏஐயோட growthனால டேட்டா அனலிஸ்ட் அப்படின்ற ஒரு ரோல் இனிமே ஸ்டாண்டலோனா இருக்காது. நீங்க டேட்டா அனலிட்டிக்ஸ் கூட இந்த டேட்டா சயின்ஸ் பிளஸ் ஏஐ ஆர் டேட்டா இன்ஜினியரிங் பிளஸ் ஏஐ சேர்த்து படிச்சா மட்டுமே தான் உங்களால இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜாப் மார்க்கெட்ல சஸ்டைன் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கேன். இதுக்கு நிறைய பேர் சரி அப்போ ஏஐனால டேட்டா அனாலிசிஸ் பண்ண முடியும், டேஷ்போர்ட்ஸ் கிரியேட் பண்ண முடியும், இன்சைட்ஸ் ப்ரொவைட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றீங்க. சோ டேட்டா அனாலிசிஸ் ஸ்கில்ல மட்டும் ஸ்டாண்டலோனா படிக்க கூடாது அப்படின்னு புரியுது. அப்புறம் எதுக்கு இந்த டேட்டா சயின்ஸ் ஆர் டேட்டா இன்ஜினியரிங் மட்டும் படிக்க சொல்றீங்க? இது மட்டும் ரீப்ளேஸ் ஆகாதா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த கேள்வி அப்போ டேட்டா சயின்டிஸ்ட் ஜாப் ரோல் மட்டும் ஆட்டோமேட் ஆகாதா அப்படின்ற இந்த சீரியஸான கேள்விக்கு இந்த வீடியோல நான் உங்களுக்கு தெளிவான கிளாரிட்டி கொடுக்க போறேன். அடுத்த சில வருஷத்துக்கு கம்பெனிஸ் நம்ம ஏஐ யூஸ் பண்ணலாமா அப்படின்ற क्वेश्चனை விட நம்ம இன்னும் ஹியூமன்ஸ் இந்த ரோல்ஸ்க்கு யூஸ் பண்ணணுமா அப்படின்னு தான் யோசிக்க போறாங்க. ஏஐயால இன்னைக்கு இன்சைட்ஸ் தர முடியுது, அதனால டேட்டா அனலிஸ்ட் ஜாப் ரோல் இருக்காது நான் சொல்றேன். இன்னைக்கு ஏஐனால பிரெடிக்ஷன்ஸ் கூட பண்ண முடியுது, பட் அது கொடுக்கிற இன்சைட்ஸ்ல இருந்து பிரெடிக்ஷன்ஸ்ல இருந்து ஜட்ஜ்மெண்ட் லேயர் டெசிஷன் மேக்கிங் 100% ஹியூமன்ஸா தான் இருக்கும். இன்னைக்கு 70 to 80% ஆஃப் தி டேட்டா சயின்டிஸ்டுடைய ஜாப் ரோல்ஸ் என்னவா இருக்கு அப்படின்னா மாடலை பில்ட் பண்றதுல கிடையாது, அந்த ப்ராப்ளமை கரெக்டா ஃப்ரேம் பண்றதுலயும் க்ளீன் பண்றதுலயும் டெசிஷன் மேக் பண்றதுலயும் அந்த ஏஐ தரக்கூடிய அவுட்புட்டை வேலிடேட் பண்றதுலயும் ஒரு டெசிஷன் ஆர்கிடெக்டா அந்த மாடலை கவர்ன் பண்றதுல தான் இருக்கு. இந்த வீடியோல ஒரு டேட்டா சயின்டிஸ்டுடைய ஜாப் ரோல் எப்படி இவால்வ் ஆயிருக்கு, ஆட்டோமேட் ஆயிருக்கா அப்படின்றத பத்தி ஸ்டெப் பை ஸ்டெப்பா தெளிவா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். நீங்க கத்துக்க ரெடியா? திஸ் இஸ் யுவர் ஏஐ கோச் ஜான். ஆல்ரைட், இன்னைக்கு சூப்பரான ஒரு டாப்பிக்கை பற்றி நம்ம வந்து பேச போகிறோம். பிகாஸ் இந்த கொஷின் டேட்டா சயின்டிஸ்டோட ஜாப்ல ஆட்டோமேட் ஆகுமா கோச் அப்படின்னு மாதிரி நிறைய பேர் இங்கே வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் போட்டு தள்ளிட்டு இருக்கீங்க. பிகாஸ் நான் இந்த டேட்டா அனலிஸ்ட் ஒர்க்கில் ஆட்டோமேட் ஆகும் நான் சொல்லியிருக்கேன். அப்போ டேட்டா சயின்டிஸ்ட்டுக்கு ஆட்டோமேட் ஆகாதா, டேட்டா இன்ஜினியரிங் ஒர்க்கில் ஆட்டோமேட் ஆகாதா அப்படின்னு மாதிரி பல கேள்விகள் கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்திருக்கிறதுனால அதில் ஒரு கேள்வி டேட்டா சயின்டிஸ்டோடைய ஜாப் ஆட்டோமேட் ஆகாதா அப்படின்ற மாதிரி அந்த கேள்விக்குண்டான ஒரு கிளாரிஃபிகேஷன் செஷனாக தான் இந்த பர்டிகுலர் செஷனை வந்து பிளான் பண்ணியிருக்கேன். பட் அகெயின் இந்த செஷன் யாருக்கு உண்டானதுன்னா ஜஸ்ட் ஆகுமா ஆகாதா ஒரு லைன் ஆன்சர் நான் சொல்றதை விட ஆகும் இல்லாட்டினா ஆகாது அப்படின்றத சொல்லி ஏதாச்சும் ஒரு ஆன்சரை சொல்லி அதுக்குள்ள ஜஸ்டிஃபிகேஷனை காமிச்சு இந்த செஷனை வந்து நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ அதனால ஜஸ்ட் ஒன்லைன் ஆன்சருக்கு எதிர்பார்க்குற மாதிரி இருந்தால் நான் அப்படி கொடுக்க மாட்டேன். டீட்டெயிலாக உங்களுக்கு டீப்பர் நாலேஜ் கொடுக்கறது தான் இந்த பர்டிகுலர் செஷன். ஸோ அதனால் அந்த டீப்பர் நாலேஜ் வேணுன்றவங்க மட்டும் இந்த செஷனை ஃபுல்லாக பாருங்கள், மற்றவங்க இப்போவே ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு வாட் எக்ஸாக்ட்லி டேட்டா சயின்டிஸ்ட் டூ, இவங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஒரு கம்பெனிக்குள்ள என்னவா இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். செகண்ட் பாயிண்ட், த டேட்டா சயின்டிஸ்ட் ஸ்கில் ரோட் மேப். நீங்கள் அதை படிக்கணும் அப்படின்னா என்ன ரோட் மேப்பில் இன் கேஸ் நீங்கள் அதை எடுத்து படிக்கணும். ப்ரூஃப் ஃப்ரம் த ரியல் வேர்ல்ட். நான் இப்போ ஒரு கிளாரிட்டி சொல்ல போகிறேன். இந்த கிளாரிட்டி வந்து எஸ் ஆர் நோன்னு சொல்லிட்டு அது உண்மையாகவே ரியல் டைமில் இருக்கக்கூடிய டேட்டா சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத சொல்ல போகிறேன். வில் டேட்டா சயின்டிஸ்ட் அதுக்கப்புறமா வில் டேட்டா சயின்டிஸ்ட் ரோல் பிக் ஆட்டோமேட்டட் அப்படின்றத பேசிட்டு ஹவு ஆட்டோமேஷன் இஸ் எக்ஸாக்ட்லி ஹேப்பனிங், அப்படி நடந்துச்சுன்னா அது எப்படி நடக்குது அப்படின்றத சொல்லிட்டு கெரியர் க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் பர்டிகுலர் கெரியர் அதையும் சொல்லி லாஸ்ட்டாக ஒரு டேக் அவே பாயிண்ட்டை சொல்லி இந்த செஷன் வந்து முடிக்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் த பிளான் and the agenda of how this particular session is going to be. So without any delay, what exactly this data scientists are doing in a company, அவங்க roles and responsibilities என்ன அப்படின்ற அந்த பாயிண்ட்டுக்குள்ள எடுத்துட்டு போறேன். வாங்க போலாம். ஸோ இந்த 10 பாயிண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய இடத்துல நான் வந்து சொல்லியிருக்கேன். இந்த 10 ஸ்டெப் பை ஸ்டெப் பாயிண்ட்ஸ் தான் ஆஸ் அ டேட்டா சயின்டிஸ்ட்டாக நானும் கம்பெனியில் பண்ணிட்டு இருந்தேன். இப்பயும் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. எப்பயுமே எங்கள் மைண்டில் எப்பயுமே இருக்கணும். ஃபஸ்ட்டு வென்எவர் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கம்ஸ் இன் வி அண்டர்ஸ்டாண்ட் த பிஸ்னஸ்க்கு எப்படி இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணி ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அந்த லைனில் ஃபஸ்ட்டு திங்க் பண்ணுவோம். அப்புறம் டேட்டாவை அவங்க கிளைண்ட் கொடுத்த டேட்டா வாங்கி அதை கலெக்ட் பண்ணி நாங்கள் டேட்டா செட்டுக்குள்ளெல்லாம் போட்டு கோடிங் மூலியமாக டேட்டா செட்டை கலெக்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறமா கலெக்ட் பண்ண டேட்டாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். அடுத்து டேட்டா செட்டை ப்ரிப்பேர் பண்ணுவோம், எப்படி டேட்டா வந்து ப்ராப்பராக க்ளீனாக இருக்கணும். பிகாஸ் அடுத்த ஸ்டெப்பில் மாடலை பில்ட் பண்ணி ஒரு அல்காரிதம் பில்ட் பண்ணி அதை ட்ரெயின் பண்ணி அதை டெஸ்ட் பண்ணி அதை இவாலுவேட் பண்ணி அதுக்கப்புறம் டிப்ளாய்மெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போவோம். டிப்ளாய்மெண்ட்டில் வந்து ப்ராப்பராக அதுக்கப்புறம் அடுத்த லெவல் டீம் சிஐசிடி கண்டினியூஸ் இன்டெகிரேஷன் கண்டினியூஸ் டெவலப்மெண்ட் டிப்ளாய்மெண்ட் என்விரான்மெண்ட் நடக்கணும். அதுக்கு டெவாப்ஸ் இன்ஜினியரிங் டீம் இருப்பாங்க, அவங்கள்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறதோட எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி முடிஞ்சது. திஸ் இஸ் வாட் த ஸ்கோப் ஆஃப் ஏஐ இன்ஜினியர்ஸ் டேட்டா சயின்டிஸ்ட் டுடே இன் த மார்க்கெட். ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இருக்கக்கூடிய ஸ்டெப் பை ஸ்டெப். ஸோ இப்போ இது பண்ணணும் அப்படின்னா என்ன மாதிரியான ஸ்கில் செட்ஸில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா பைத்தன் தெரிஞ்சிருக்கணும், சீக்வல், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், டேட்டா விசுவலைசேஷன், இந்த மாதிரியான கோர் ஸ்கில்ஸ், இதெல்லாம் தான் கோர் ஸ்கில்ஸ். இதை தாண்டி இன்னும் கொஞ்சம் ஸ்கில் செட்ஸ் தேவை. அதை தான் நான் அடுத்த ஸ்லைடில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காமிக்க போகிறேன். பட் இதெல்லாம் மேண்டட்ரி ஸ்கில்ஸாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ரைட், இப்போ உங்களுக்கு வாட் டேட்டா சயின்டிஸ்ட் ஆக்சுவலி டூ இன் அ கம்பெனி, அவங்களோட ரோல்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எந்த லைஃப் சைக்கிளில் ஃபாலோ பண்ணி அவங்க வந்து ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறாங்க அப்படின்ற அந்த கிளாரிட்டி உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இப்போ அடுத்த ஸ்லைடில் த டேட்டா சயின்டிஸ்ட் ஸ்கில் செட் ரோட் மேப். உங்களுக்கு இந்த லைஃப் சைக்கிள் பிடிச்சிருக்கு, நீங்களும் இதை எடுத்து படிக்கிற மாதிரி இருந்தால் என்ன ரோட் மேப் அப்படின்ற அந்த பாயிண்ட்குள்ளே எடுத்துகிட்டு போகிறேன். வாங்க போகலாம்.
இன்னைக்கோட செஷன் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னோட சர்வீசஸை நம்ம கம்பெனி ப்ரோவைட் பிரிட்ஜ் மூலமாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நம்மளோட 5 சர்வீசஸை லிஸ்ட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன சர்வீஸோட டீட்டெயில்ஸ் தேவைப்படுதோ அந்த ஆப்ஷனை ஃபார்மில் சூஸ் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். நம்ம டீம் 24 ஹவர்ஸில் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்னென்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த செகண்ட் ப்ரோக்ராம் பாருங்கள், அட்வான்ஸ் டேட்டா சயின்ஸ் ஏ ப்ரோக்ராம். இதில் 4 monthsக்குள்ள பைத்தன், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், SQL, ஊப்ஸ், மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், கம்ப்யூட்டர் விஷன், நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், டைம் சீரிஸ் மாடலிங், கிட் அண்ட் கிட்டப், ஹக்கிங் ஃபேஸ், லோக்கல் அண்ட் டிப்ளாய்மெண்ட் டூல்ஸ், இதெல்லாம் தான் கோர், த ஹார்ட் ஆஃப் த டேட்டா சயின்டிஸ்ட் ஸ்கில் செட்ஸ். ஸோ இதை வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து முன்னாடி படிச்சுட்டு இருந்தாங்க. இதை படிக்காமல் டேட்டா சயின்டிஸ்ட் ஆக முடியாது. ஸோ இதை படிச்சுட்டு இன்றைக்கி தேவைப்படக்கூடிய ஸ்கில் செட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஜென்ட் GenAIயில் இருக்குது. அது நியூ கரிக்குலம் IT ப்ரொஃபஷனல்ஸ் அப்படின்ற மாதிரி நான் போட்டிருக்கேன். இருந்தாலும் அந்த கரிக்குலம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். 3 monthsல இதை மட்டும் நீங்கள் படிச்சுன்னா போதும். இது செப்பரேட்டாக IT ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு நாங்கள் டிவைஸ் பண்ண பிளான் 3 monthsல படிக்கிறதுக்கு. ஸோ பைத்தன் ஃபவுண்டேஷன்ஸ் முடிச்சுட்டு APIs, ராக்ஸ்லாம் எப்படி பைப்லைன் கிரியேட் பண்ணுறது தெரிஞ்சுக்கிட்டு எடுத்து 5, 6, 7, 8 அப்படின்றது நம்பர் ஆஃப் வீக்ஸ். இந்த வீக்ஸில் எப்படி ஏஜென்ட்டை பில்ட் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதுக்குள்ளேயே நம்ம MCPனா ஆர்கிடெக்சர் எப்படி இருக்கும், எந்த இடத்துல எப்படிப்பட்ட MCP வந்து நம்ம வந்து பில்ட் பண்ணணும், அதெல்லாம் ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி இவாலுவேட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி நம்ம க்ளவுடில் டிப்ளாய் பண்ணுறோம், அதை எப்படி டாக்கரைஸ் பண்ணி டிப்ளாய் பண்ணுறோம் அப்படின்றது நாலேஜ் தெரிஞ்சிருச்சுன்னா இப்போ நீங்கள் ஐடிக்கு தேவைப்படக்கூடிய எல்லா நாலேஜும் உங்களுக்கு வந்து மைண்டில் வந்துருச்சு. ஓகே, நான் இந்த இடத்துல எந்த நோ கோட் டூல்ஸும் சொல்ல, பிகாஸ் கார்பரேட்டுக்கு நோ கோட் டூல்ஸ் தேவை கிடையாது. ஓகே, நீங்கள் எப்படி கோடிங் மூலியமாக பில்ட் பண்ணுறீங்கன்றது தேவை. பிகாஸ் மைக்ரோசாஃப்ட் மாதிரி ஒரு கம்பெனிஸ் ஆர் பிக் கம்பெனிஸ்க்கு எல்லாமே அவங்களுடைய ஓன் டேட்டா பேஸ் இருக்கும். அவங்களுடைய கஸ்டமர் டேட்டா பேஸை அவங்களுடைய ஓன் க்ளவுடில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு வச்சிருப்பாங்க. ஸோ இந்த டேட்டாவோ ஒரு தேர்ட் பார்ட்டி டூலான N8 மூலியமாவோ இல்லை லவபிலிட்டியோ அப்படியே எடுத்து போட மாட்டாங்க. அப்படி போட்டால் அந்த மாதிரி சூப்பரான ப்ராம்ப்ட் இன்ஜினியர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் ஆகிற இல்லையா. ஸோ கார்பரேட்ஸ்க்கு இந்த ப்ராம்ப்ட் இந்த மாதிரி டூல்ஸில் போட்டு டேட்டா எடுத்து அங்கே போகிறது அக்செப்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை. ஸோ ரேதர் தே வாண்டட் டு பில்ட் அ பிளாட்ஃபார்ம் லைக் லவபிள், தே வாண்டட் டு பில்ட் அ பிளாட்ஃபார்ம் லைக் N8 வித்தின் தேர் ஒர்க் என்விரான்மெண்ட். அவங்களோட ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ளே பில்டு பண்ணணும் ஆர் பில்டு பண்ணியிருக்கிறத யூஸ் பண்ணணும். இப்படி தான் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் இந்த கான்செப்ட்ஸை நீங்கள் டெக்னிக்கலி ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே போதும். இவ்வளோ தான் படிக்கிறதுக்கு இருக்குது இப்போ இந்த 2026. ஓகே, ஃபியூச்சரில் ஏதாச்சும் வந்துச்சு இப்போ அப்கிரேட் ஆச்சுன்னா அதை நான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து நான் இன்ஃபார்ம் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்டிஸ்ட்டாக நீங்கள் இன்னைக்கு வந்து ஆகணும், கெரியரை ட்ரான்சிஷன் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கிற பட்சத்தில் அவர் கெரியரை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த மார்க்கெட் டுடே. அது உங்களுக்கு தெரியல அப்படின்றதுக்காக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இங்கே இல்லை அப்படின்ற மாதிரி அர்த்தம் கிடையாது. பிகாஸ் நான் வந்து இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த வீடியோஸில் ஃபியூச்சர் டாப் 10 ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் ஜாப்ஸ் அப்படின்றத பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். அந்த பாயிண்டில் நான் கிளைம் பண்ணிக்கிறதுக்கு இல்லை, வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம்ன்றது இங்கே தமிழ்நாடு கிடையாது, உலகத்திலேயே எந்த டாப் 10 ஜாப்ஸில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக க்ரோ ஆக போகுது அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கிற ரிப்போர்ட்டையும் நான் கண்ணில் காமிச்சிருக்கேன். அதில் டேட்டா சயின்டிஸ்ட் அண்ட் AI மட்டும் கிடையாது, டேட்டா சயின்டிஸ்ட் அண்ட் AI, டேட்டா இன்ஜினியரிங், அப்புறம் சைபர் செக்யூரிட்டி, க்ளவுட் கம்ப்யூட்டிங், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாலுமே ரொம்ப பீக்கில் போய்கிட்டு இருக்கு. அடுத்த லெவல் ஆஃப் அட்வான்ஸ்மெண்ட்டை நோக்கி போய்கிட்டு இருக்கு டெக் ஜாப்ஸில், ஃபாஸ்ட் க்ரோயிங் டெக் ஜாப்ஸில். ஸோ இதில் ஏதாச்சும் ஒரு இடத்துல கேரியர் எடுத்து பண்ணுங்கள். நான் வந்து இந்த இடத்துல டேட்டா சயின்ஸ் அண்ட் AI பற்றி நான் இங்கே பேசுகிறேன். ஒரு ஸ்பேஸில் வந்து நான் வந்து பேசியிருக்கேன் டேட்டா சயின்ஸ், AI, ஏஜென்டிக் AI, இதெல்லாம் வந்து ஐ எம் எக்ஸ்பர்ட்டட். அதனால தான் அதை பற்றி நான் அதிகமாக பேசுகிறேன். மற்ற டொமைனை பற்றி நான் அதிகமாக பேசாத காரணம் அந்த டெக்னாலஜியில் அதிகமாக நான் ஒர்க் பண்ணாத இடத்த பற்றி நான் அதிகமாக பேசணும் நான் விருப்பப்பட மாட்டேன். எதில் ஏரியா ஆஃப் ஸ்ட்ரென்த் எனக்கு இருக்கோ அதை பற்றி தான் பேசுவேன். தட்ஸ் வை ஐம் டெல்லிங் யூ how this, in case if your area of interest is to get into AI space, agentic AI space ஒரு கார்பரேட்டாக இருந்து தெரிஞ்சுக்கணும்னா I can help you. உங்களுக்கு அது படிக்கணும்னு இருக்கு ஆர்வமாக இருந்துச்சுன்னா you can make an inquiry. கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் வந்து போட்டிருக்கேன். you can make an inquiry. ரைட், இப்போ தேர்ட் பாயிண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஃப்ரம் த ரியல் வேர்ல்ட். இதெல்லாம் நான் சொல்கிறேன் ஓகே, பட் வாட் இஸ் அ ப்ரூஃப்? நான் எங்களுக்கு ஏதாச்சும் ப்ரூஃபை காமிங்க அப்படின்ற மாதிரி கொட்டிங்கன்னா அது என்ன ப்ரூஃப் அப்படின்றத நான் அடுத்த பாயிண்டில் காமிக்க போகிறேன். வாங்க போகலாம். ஸோ இதை வந்து பாருங்கள் நல்லா. ஒருத்தர் டேட்டா சயின்டிஸ்ட் அண்ட் ப்ராடக்ட் அனலிஸ்ட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிங்க்டின்ல டெக்ஸ்ட் பண்ணியிருக்காரு. என்னைக்குன்னா November 21, 2022. இப்போல்லாம் நான் வந்து நிறைய இடத்துல ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐ எம் ஸ்டூடெண்ட் ஆஃப் ஒன் ஆஃப் த ஒரு இன்ஸ்டிடியூட்டில் நான் ட்ரெயின் பண்ண இடத்துல ஜஸ்ட் வாண்டட் டு தேங்க் யூ, ஐ காட் பிளேஸ்ட் அஸ் அ டேட்டா சயின்டிஸ்ட். யோர் லெக்சர்ஸ் டிப்ஸ் ஹெல்ப் மீ லாட் டு மேக் ஏ கெரியர் ஸ்விட்ச். இவர் நான்-IT to IT கெரியர் ஸ்விட்ச் கொடுத்துருந்தார். இதே மாதிரி இப்போ நான் உங்களுக்கு யூடியூப்ல என்ன கொடுக்குறேனோ அப்போல்லாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஒரு 3 to 4 இன்ஸ்டிடியூட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் டீச் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போல்லாம் வந்து நான் இதே மாதிரி சொல்லிகிட்டே இருப்பேன், இதை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பேன். யாரெல்லாம் எடுத்து அப்ளை பண்ணுறாங்களோ அந்த டிப்ஸ் எடுத்து படிக்கிறது எல்லாருமே படிப்பாங்க, பட் நான் சொல்கிறது அப்ளை பண்ணுறவங்களுக்கு ரிசல்ட் கிடைக்குது. நான்-IT to IT கெரியர் ட்ரான்சிஷன்.
அண்ட் ஃபர்ஸ்ட் டே அதுக்கப்புறம் சொல்கிறார் இப்போ 2022 நடந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் 2023 தே வில் பி இன் டச் வித் மீ இன் லிங்க்டின். ரைட். ஸோ இது எதுக்காக அப்படின்னா ஐம் ஜஸ்ட் கிவிங் நான் இப்போ உங்களுக்கு டிப்ஸ் சொல்லிட்டு இருக்கேன். இதெல்லாம் நீங்கள் டிப்ஸ் சொல்கிறீங்களா, எதுக்காக சொல்கிறீங்க, வாட் இஸ் அ வேலிடேஷன்னா, நான் இன்னைக்கு முளைச்சி நாளைக்கு வந்து சாமியார் இல்லை. 2022 அப்போது ரெண்டாவது தான் சொன்னேன். 2020 ஐ மீன் திஸ் பர்டிகுலர் ஃபீல்ட் எப்படி ஷிஃப்ட் ஆகுது, எதை நோக்கி போகுதுன்றது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்குள்ளே இருக்குது. பிகாஸ் ஃபுல் டைமாக நான் இந்த மாதிரி ட்ரைனிங் ஸ்பேஸ்க்குள்ளே நான் மாற்றினதுனால and I have something which you need. அது ஒர்க்கிங் ஃபார்முலாவாக இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் அதை எடுத்து ஃபாலோ பண்ணினா மட்டும் போதும். ஓகே. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒய் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கேன். அண்ட் அவருடைய எஜுகேஷனல் பேக்ரவுண்ட் பாருங்கள். ஓகே. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2017 கிராஜுவேட். டியூ டு கான்ஃபிடென்ஷியல் ரீசன் அவரோட பேர் எல்லாமே நான் ஹைட் பண்ணியிருக்கேன். ஐ டோன்ட் லைக் டு ரிவீல் ஆல் தோஸ் திங்ஸ். பட் அவருடைய அந்த கெரியர் ஜேர்னி வந்து நான் காமிக்கிறேன். 2017 கிராஜுவேட். அதுக்கப்புறமா எம்டெக் இன்ஜினியரிங் டிசைன் படிக்கிறார். அதுக்கப்புறம் டீச்சராக ஒர்க் பண்ணுறாரு. டீச்சராக ஒர்க் பண்ணதுக்கப்புறமா பாருங்கள் அவருடைய கோர் டொமைன் இந்த மெக்கானிக்கல் டொமைனில் தான் அவர் வந்து ஒர்க் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா இங்கேருந்து 2022 மெசேஜ் போட்டிருக்காரா, நான் ஹெல்ப் பண்ணது இங்கேருந்து இங்கே இந்த சிஏ இன்ஜினியர்லேருந்து இந்த டைமில் நான் இந்த இடத்துல போய் அவர் ஜாயின் பண்ணுறதுக்கு தான் நான் வந்து அவர் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். அந்த டைமில் ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் another கம்பெனி. ஸோ டேட்டா சயின்டிஸ்ட் அந்த கம்பெனியில் செலக்ட் ஆகிறார். அதுக்கப்புறமா ஒரு சுவிட்ச் அடிக்கிறார் இந்த கம்பெனியில். இப்போ இந்த அனலிஸ்டாகவும் சீனியர் அனலிஸ்டாகவும் எனிவே டேட்டா சயின்ஸ் ஏஐ ஸ்பேஸில் தான் இருக்கிறார். அந்த கம்பெனி கொடுத்த ரோல் வந்து பார்த்தீங்கன்னா இது எனிவே டெக் ஸ்பேஸ் க்ரோத் போயிட்டார். அடுத்து அவரோட கெரியர் க்ரோத் நோக்கி போயிட்டு தான் இருக்க போகிறார். ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கெரியர் க்ரோத். ஸோ அதனால தான் எப்பயுமே நிறைய இந்த நான்-ஐடி டு ஐடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ப்ரொஃபஷனல்ஸ்க்கு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். என்னால் உண்மையாகவே முடியுமா உங்களுக்கு முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் நான் இத்தனை ப்ரூஃப் எடுத்து காமிச்சிருக்கேன். திருப்பி அந்த கேள்வி உங்களுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா ஸ்டாப் மேக்கிங் எக்ஸ்கியூசஸ். யூஆர் ஜஸ்ட் மேக்கிங் எக்ஸ்கியூசஸ். எனக்கு ஒன்றும் தெரியாது, கோடிங்னா ஒன்றும் தெரியாது, எனக்கு அதுனா பயம் இதுனா பயம். இந்த கமல்ஹாசன் ஒரு படத்தில் சொல்கிற, தென்னாலி ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி எது தொட்டாலும் பயம் அப்படின்னா என்ன தான் பண்ணுறது? யூ ஜஸ்ட் நீட் டு கம் அவுட் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் ஜோன் அண்ட் ட்ரை அவுட் சம்திங். ஏதாச்சும் ஒன்று ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு உங்களுக்கு ப்ராப்பரான தேவை வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் கைடன்ஸ். இந்த லைவ் செஷன் ஆஃப்லைன் செஷன்ஸ்லாம் தாண்டி 3 மாதம் 4 மாதம் கழிச்சு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது? Until you are getting into the industry, you need to properly get guided by someone so that you can move into the industry. That's what our goal. நீங்கள் உள்ள என்கொயர் பண்ணினாலும் how we train அப்படின்றது கம்ப்ளீட்டாக கைடன்ஸ் சிஸ்டமாக தான் வந்து உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ அதை பற்றி anyway I'm not going to talk here. If you wanted to know more details கீழே லிங்க் இருக்கும். நான் ஆல்ரெடி முன்னாடி சொன்னது தான். ஸோ பட் என்ன உங்களுக்கு நான் வந்து காமிக்கணும் விருப்பப்படுறேன்னா this tips and this guidance is something which I'm doing for a very long time. Whoever is trying to take that and apply in their real life, they are getting the result and they are moving forward. And whoever is thinking that he is just talking some kind of bullshit and everything, they are not growing, they are already staying there. இங்கே எப்பயுமே ஏஐக்கும் நம்மளுக்கும் போட்டி கிடையாது. உங்களுக்கும் ஏஐ படிச்சுட்டு ஒரு அடுத்த லெவலில் கெரியர் அப்ஸ்கில் பண்ணுறவங்களுக்கும் உங்களுக்கு தான் போட்டி. நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிருந்தீங்கன்னா இங்கே தான் இருப்பீங்க. அவங்க எடுத்து ப்ராப்பராக இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணி லைஃப்பில் அடுத்த லெவல் போயிடுவாங்க வித் ப்ராப்பர் கைடன்ஸ். அதான் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட். ரைட். இப்போ உங்களுக்கு வந்து அந்த நாள் எக்ஸ்கியூஸ் சொல்கிறத ஸ்டாப் பண்ணுங்கள். நான் ரோட் மேப்பு கொடுத்துருக்கேன், எடுத்து படிக்கிறத ட்ரை பண்ணுங்கள். ஓகே. அடுத்த பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா will the data scientist job role will be automated அப்படின்ற அந்த பாயிண்ட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறேன். வாங்க. ஸோ இந்த கொஷனுக்கு நான் கிளாரிட்டி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நீங்கள் எல்லாம் வந்திருக்கீங்க. ஸோ ஆல்ரெடி ஹேப்பனிங். ஓகே. டேட்டா சயின்டிஸ்டுடைய ஜாப் ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் டேட்டா சயின்டிஸ்டுடைய ஒர்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ரெடியூஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இவங்களுடைய ஒர்க் மட்டும் இல்லை, டேட்டா இன்ஜினியர், ஃபுல் ஸ்டாக் இன்ஜினியர், குவாலிட்டி அனலிஸ்ட், டெஸ்டர்ஸ், டெவாப்ஸ் இன்ஜினியர்ஸ், இந்த மாதிரி நிறைய டெக் ஸ்டாக்ஸில் இருக்கக்கூடிய எல்லா ஒர்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ஒர்க் நாங்கள் முன்னாடி 2018, 19, 20, 21, 22 பண்ண ஒர்க்கு எல்லாமே இன்னைக்கு ரெடியூஸ் ஆயிருக்கு. நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்களுடைய ஸ்பேஸ்லேயே கிரியேட் ஆயிருக்கு. ஸோ அதனால தான் நீங்கள் இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, you need to understand the difference between automation versus replacement. ஆட்டோமேஷன் பண்ணி ஜாபை வந்து துரத்தி விட்டுறது ஒரு அர்த்தம், ரீப்ளேஸ்மெண்ட்ன்றது இன்னொரு அர்த்தம். ஸோ ஆக்சுவலி எங்களுடைய ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேஷன் ஆகுது, பட் ரீப்ளேஸ் ஆகலை. அதான் சொல்லியிருக்கேன். ஸோ we have automated some work which means people are getting reduced, not eliminating work. நாங்கள் பண்ணக்கூடிய ஒரு ஒர்க் ஒரு 10 பேர் அடுத்த ஸ்லைடில் நான் வந்து இன்னும் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு வந்து காமிச்சிருப்பேன் பாருங்கள். இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஹவு ஆட்டோமேஷன் ஆக்சுவலி ஹேப்பனிங் இன்சைட் அ கம்பெனி இப்படின்றது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கோர்ஸ் எல்லாம் படித்து முடிச்சுட்டு எனக்கு Python 3 ஐ எம் ப்ரொஃபிஷியன்ட் இன் Python, SQL, Excel, React, SQL and I am looking for the job opportunity, I can definitely contribute அப்படின்னு மாதிரி ஃபியூச்சரிஸ்டிக்காக பேசுகிறாங்க. பட் they are not speaking about what they have actually done by accumulating all these particular skills. இதை பார்த்து எப்படி இருக்குன்னா வடிவேல் மாதிரி தான் இருக்குது. எனக்கு எல்லாமே தெரியும், வாப்பா உள்ள போய் ஏதாச்சும் 4-5 கொஷின் கேட்டால் அப்படியே பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக்குன்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க.
ஸோ எப்படி வந்து இன்றைக்கி ஆட்டோமேஷன் கம்பெனிக்குள்ளே நடந்துட்டுருக்கு அப்படின்னா, முன்னாடி நிறைய பேர் 10 பேர் 12 பேர் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு இடத்துல ஏரியா ஆஃப் எக்ஸ்பர்டைஸ்டாக இருப்பாங்க. இவருக்கு யூஐ யூஎக்ஸ் டிசைனர் இருப்பாங்க, இவங்க இன்னொரு இடத்துல ப்ரொஃபஷனலாக இருப்பாங்க, இவங்க ரிப்போர்ட்டிங் பண்ணுவாங்க, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். பட் ஆக்சுவலி இந்த டைப் ஆஃப் ஒர்க் காட் சேஞ்ச் டு 4 to 5 people. இந்த 4 to 5 பீப்புளுக்கு ஒரு மல்டிபிள் ஸ்கில் செட்ஸ் இருக்கும். இந்த ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹீ வில் ஹேவ் ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங், லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் இருக்கும், டெக்னிக்கல் ஸ்கில் செட்ஸ் இருக்கும், டேட்டா விஷுவலைசேஷன் பண்ணுவார், டேட்டா அனலிஸ்ட் ஸ்கில் செட்ஸ் இருக்கும், இது எல்லாமே இருக்கும். இப்போ 5 பேர் பண்ணுறதை இவர் ஒருத்தர் பண்ணாரா, அப்போ 4 பேர் வெளியே எலிமினேட்டட். இவங்க ஒருத்தங்க சூப்பராக அந்த சார்ட்ஸ்லாம் பார்த்து ஹிடன் இன்சைட்ஸை வந்து சூப்பராக எடுத்து பேசுவாங்க அண்ட் நல்லா ஆர்டிகுலேஷன் பண்ணுவாங்க, நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் லீடர்ஷிப்பில் எப்படி பேசணும் அப்படின்ற அந்த ஸ்கில் செட்ஸ் இருக்கும், அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங் தெரியும், ஒருத்தர் வந்து இப்படி கேட்டால் எப்படி பதில் சொல்லணும் தெரியும். அப்போ இவங்க ஒரு 4 பேர் ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க, பிகாஸ் அந்த அவங்கள கற்றுக்கவே இல்லை. இவர் அதே மாதிரி தான் ஏஜென்ட்ஸ்லாம் ப்ராப்பராக படிச்சிருக்காரு, இன்றைக்கி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது ப்ராப்பராக கார்பரேட்டுக்கு தேவைப்படுற மாதிரி கற்றுருக்காரு அப்படின்னு சொல்லும்போது இவர் இருப்பார். மற்றவங்க யாரும் படிக்காதவங்க இவரோட ஸ்கில்ஸ் இருக்கிறவங்க போயிடுவாங்க. ஸோ இதே மாதிரி தான் நிறைய பேர் இருந்தக்கூடிய இடத்துல ஆட்டோமேஷன் வந்து it is not completely eradicating the complete data scientist work, but automation comes in it and it reduces the number of people that is actually required to accomplish a task. அதுதான் நடந்திருக்கு. அதுதான் அதனுடைய மீனிங் தான் ஆட்டோமேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆட்டோமேஷன் இஸ் நாட் கம்ப்ளீட்லி டேட்டா சயின்டிஸ்டோட ஒர்க், பர்டிகுலர்லி டேட்டா சயின்டிஸ்ட் கான்டெக்ஸ்டில் ஆட்டோமேஷன் நடந்திருக்கு. அண்ட் ஆட்டோமேஷன் கம்ஸ் இன் அண்ட் இட் throws out the people who are not willing to adapt to this, and this reduces the manual work what as a data scientist that we are doing, and also the people actually are skilled to do this particular work after that particular work which got already automated அப்படின்ற பீப்புளுக்கு தான் இங்கே வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வாட் எக்ஸாக்ட்லி திஸ் ஆட்டோமேஷன் அப்படின்றது நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ ஐ திங்க் யூ காட்ஸ் த கிளாரிட்டி. இப்போ அடுத்த பாயிண்ட்டில் கெரியர் க்ரோத், இப்போ இந்த அடுத்த லெவலில் வந்து எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு, என்ன நீங்கள் பண்ணணும் இன்கேஸ் டேட்டா சயின்டிஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா அந்த பாயிண்ட்டில் நான் உங்களை எடுத்துகிட்டு போகிறேன். இப்போ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். 2022 வந்தார் இல்லையா, அதுக்கப்புறம் பாருங்கள் இப்போ வெனஸ்டே இப்போ 2026 வந்திருக்காரு. இங்கே என்ன பண்ணியிருக்காருன்னா, ஐ ஹோப் யூ டூயிங் வெல், ஐ ரியலி வேல்யூ த ட்ரைனிங் ஐ கம்ப்ளீட் வித் earlier and it helped me to shape my career. இப்போ 2022 நடந்த கதை சொல்கிறாரு. ஐ எம் ஆல்சோ curious to know if you have any new or updated courses that you would recommend based on current advancements. These are few questions I had in my mind. I am continuing to planning to take the next steps and your guidance would help. So இப்போ இந்த இடத்துலேருந்து ஒரு பாயிண்ட் நல்லா கிளியராக புரியுது இல்லையா. ஹீஸ் ஆல்வேஸ் வாண்டட் டு க்ரோ இன் த கெரியர். இந்த டெக் ஸ்பேஸில் வந்தவங்க இதை நோக்கி போய்கிட்டே தான் இருக்கும். படிச்சிருக்கோம், ஒரு 6 மாதம் படிச்சிருக்கோம், ஒரு வருஷம் 2 வருஷம் ஆனதுக்கப்புறம் டெஃபினெட்லி யூ ஆல்சோ நீட் டு அப்ஸ்கில் யுவர் செல்ஃப், பிகாஸ் யூ நீட் டு கீப் மூவிங் ஆன். இப்போ நீங்கள் கையில் வந்து ஒரு 50,000 70,000 1 லட்சம் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு பெரிய அமௌண்ட்டாக ஒரு 2 வருஷம் கழிச்சு தெரியாது, பிகாஸ் அதுக்கேற்ற மாதிரியான கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். அடுத்து கெரியர் க்ரோத் வேணும்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயம் அப்ஸ்கில் பண்ணணும். சேம் ஸ்கில் செட்டே நீங்கள் வந்து டேட்டா சயின்டிஸ்ட்டே இருந்தாலும் சேம் ஸ்கில் செட்டில் உட்காந்து வேலைக்காக. அப்போது ஹவு யூ கேன் பி யூனிக் அப்படின்றத நீங்கள் அடுத்து இப்போ ஏஜென்ட்டுக்கு இந்த மாதிரி ஏஐலேயே அடுத்த ஸ்கில் செட்ஸ் வரும், அதை படித்து நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகணும். அதனால தான் நான் வந்து எப்பயுமே நிறைய பேர் சொல்கிறேன், the amount of time or effort that you're going to put towards getting a knowledge, அது வந்து ஒரு க்ரோயிங் மார்க்கெட்டாக இருக்கணும். இங்கேருந்து நீங்கள் க்ரோ ஆகாத ஒரு ஸ்கில் செட்ஸ் எடுத்து போய் படிக்கக்கூடாது, ஜாவா எடுத்து போய் படிக்கக்கூடாது, யூஐயூஎக்ஸ் டிசைனர் போய் படிக்கக்கூடாது. ஓகே, எந்த ஸ்கில் செட் உங்களுக்கு அதிகமாக ரிலேட் ஆகுது, இப்போ யூஐயூஎக்ஸில் இருக்கிறவங்க ஒரு ஜாவாவில் இருக்கிறவங்க இதை படிக்கலாம், பிகாஸ் இது க்ரோயிங் மார்க்கெட். ஏஐ டேட்டா சயின்ஸ் வந்து க்ரோயிங் மார்க்கெட். யூ கேன் மேக் எ கெரியர் ட்ரான்சிஷன். பட் நீங்கள் ஆல்ரெடி ஒரு க்ரோயிங் மார்க்கெட்டில் இருந்துட்டு லோ மார்க்கெட்டுக்கு போகக்கூடாது. அதை வந்து நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மேக் அ பாயிண்ட். ஸோ அதனால் இவங்க ஆல்ரெடி நான்-ஐடிலேருந்து வந்தவங்க இவங்களே அப்ஸ்கில் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இது எதனால் பண்ணுறாங்கன்னா சப்ஜெக்ட்டுக்கு மேலே பயங்கரமான க்யூரியாசிட்டி இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஓகே, நான் அந்த அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு க்யூரியாசிட்டி இவங்களுக்குள்ளே இருக்குது அண்ட் சப்ஜெக்ட் மேலே இருக்குது. ரெண்டாவது, கெட் அன்கம்ஃபர்டபுள். ஓகே, ஒரு படித்து முடிச்சிட்டோம், உள்ளே போயிட்டோம், திருப்பி ஹீ இஸ் வில்லிங் டு பிகம் அன்கம்ஃபர்டபுள் டு அப்ஸ்கில் ஹிம்செல்ஃப். புதுசாக படித்தானா கண்டிப்பாக அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும், புதுசாக இருக்கணும், மைண்டுக்கு புரிஞ்சிக்க முடியாது, பட் ஸ்டில் பி வில்லிங் டு கெட் அன்கம்ஃபர்டபுள் அண்ட் அப்ஸ்கில் யுவர் செல்ஃப். So you need to have great curiosity on the subject. You need to be ready to get into this uncomfortable zone, upskill yourself. அப்படி பண்ணுறவங்களுக்கு தான் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோ ஆகிக்கிட்டே இருக்க போகிறீங்க, மற்றவங்க ஆக முடியாது. ஓகே, ஐ ஹோப் நான் பேசினது எல்லாமே உங்களுக்கு வந்து கிளாரிட்டி இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். இப்போ அடுத்த ஸ்லைடில் இது வரைக்கும் நீங்கள் வந்து இவ்வளோ நான் பேசியிருக்கேன், இதுலேருந்து ஒரு டேக்அவே பாயிண்ட்டாக நீங்கள் என்ன எடுத்துக்கணும் அப்படின்றத இந்த பாயிண்ட்டோட சொல்லி நான் இந்த செஷன் முடிக்க போகிறேன். வாங்க. ரொம்ப முக்கியமான பாயிண்ட், ஆட்டோமேஷன் டசன்ட் ரீப்ளேஸ் டேட்டா சயின்டிஸ்ட். புரியுதா? ஆட்டோமேஷன் வந்தனால ரீப்ளேஸ் ஆகலை, இட் ரீப்ளேசஸ் ஹெசிடேஷன். யாரெல்லாம் ஹெசிடேட் பண்ணிகிட்டே உட்காந்துட்டு இருந்தாங்களோ அவங்கள வெளியில் போயிட்டாங்க. ஓகே, அந்த ஹெசிடேஷன்ற அந்த ஒரு ஆட்டிடியூடு தான் யாரெல்லாம் கேரி பண்ணுறாங்களோ அவங்க வெளியில் போயிருக்காங்க. ஸோ த ஃபியூச்சர் பிலாங்ஸ் டு தோஸ் ஹூ இவால்வ் வித் த டூல்ஸ், நாட் ஃபைட் தம்.
என்ன மாதிரிலாம் ஆட்டோமேஷன் டூல்ஸ்லாம் வந்திருக்கு, நம்மளுடைய ஸ்பேஸ்குள்ளன்றது கற்றுக்கிட்டு அந்த இடத்துல ஒர்க்கை கொண்டு போய் போட்டு ஆட்டோமேட் பண்ணிவிட்டு வேறு புது ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்க்கு போயிடணும். இதுலேயே உட்காந்து நான் மேனுவலாக தான் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தால் வேலைக்காகுது. இப்போ நாங்களே நான் டேட்டா சயின்டிஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ள கற்றுக்கும் போது நான் பேசிக்ஸ்லாம் சொல்லித்தருவேன். பிகாஸ் அந்த பேசிக்ஸ் உங்களுக்கு தெரியணும், ஸ்க்ராட்ச்லேருந்து தான் நான் போவேன். அப்படி நீங்கள் வந்து கற்றுக்கிட்டு ரியல் டைமில் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் வரும்போது அந்த இடத்துல நீங்கள் டூல்ஸ் யூஸ் பண்ணும்போது இட் வில் பி மேக்கிங் சென்ஸ். பேசிக்கே உங்களுக்கு தெரியாமல் மேலே மட்டும் படிச்சுட்டு போது சில பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் கொஸ்டின் கேட்கும்போது யூ ஒன்ட் பி ஏபிள் டு ஆன்சர். ஸோ அதனால் பேசிக்ஸ் முக்கியம் கற்றுக்கிறதுக்கு. பட் ஒன்ஸ் பொசிஷனில் ஜாப்ல உள்ள வந்து போனதுக்கப்புறமா நீங்கள் யூ டோன்ட் நீட் திஸ் கைண்ட் ஆஃப் யூர் நாட் கோயிங் டு ஒர்க் ஆன் தி ஸ்கிரிப்டிங் மேனுவலி. அது மட்டும் மைண்டில் வச்சுக்கணும். டூல்ஸை வச்சு நம்ம ஆட்டோமேட் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த ஒர்க்ஸை ஃபாஸ்ட்டாக முடிச்சுட்டு நம்ம வந்து அடுத்த நியூ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்க்கு அடுத்த நியூ பாசிபிலிட்டிஸ்க்கு அன்லாக் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்போம். தட்ஸ் வாட் we do. ஓகே, ஐ ஹோப் யூ ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் எக்ஸாக்ட்லி ஐம் சேயிங். இன்னொரு டைம் நம்ம இதில் என்னென்ன படிச்சிருக்கோம் அப்படின்றது ரீகேப் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வாட் டேட்டா சயின்டிஸ்ட் டூ அப்படின்றத பற்றி பேசியிருக்கேன், அந்த 10 லைஃப் சைக்கிளை பற்றி பேசியிருக்கோம். அண்ட் செகண்டில் என்னென்ன டூல் கிட்ஸ் என்னென்ன ஸ்கில் செட்ஸ் நம்மளுக்கு தேவை அப்படின்றத பேசியிருக்கேன். தேர்ட் ப்ரூஃப் ஃப்ரம் த ரியல் வேர்ல்டு. அது 2022 ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அது நானே அப்போலிருந்து இருந்திருக்கேன்னு சொல்கிறது தான் அந்த ப்ரூஃப் எடுத்துகிட்டு வந்து காமிச்சேன். அண்ட் அப்போ வந்து கெரியர் ட்ரான்ஷன் இஸ் பாசிபிள் நான் ஐடி டு ஐடி அப்படின்றத காமிச்சிருக்கேன். நான் ஐடி டு ஐடியே பாசிபிள்னா ஐடிலேருந்து அடுத்த ஹையர் பொசிஷன் போகிறதுல ரொம்ப 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 ஈஸி. Okay, just you need guidance. And will the data scientist role be automated? Yes, it can be automated, but it is reducing the manual work. And all the upgraded data scientists are going to the next level and upskilling themselves and moving ahead with the next steps. That's how automation exactly happens, reducing the manual work. At the point da inge career growth nokki ellarume poga aarambichitaanga. So you also need to go for the next career growth. Neenga data scientist position la irundhalum neenga vandu adutha growth nokki poikitte da irukanum, because career growth ஆகும்போது தான் உங்களோட salary growth ஆகும். எனக்கு salary மட்டும் increase ஆகணும் கனவு வச்சுக்கிட்டு career நீங்க எதுக்குமே அடுத்த லெவலுக்கு சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராமோ படிக்கிறதுக்கோ நீங்க ஸ்பெண்ட் பண்ணாம இருந்தீங்கன்னா definitely you should not also expect your salary to increase. Obvious. It's all about you give time, be uncomfortable and you're getting rewarded. எதுவுமே பண்ணாமல் ரிவார்ட் மட்டும் வேணும்னா வேலைக்கு ஆகாது, இது நடக்காது. ஓகே, நான் இப்போ பேசினது எல்லாமே எப்பயுமே நான் வந்து மைண்டில் வச்சுருப்பேன். ஐ ஹோப் இந்த ஒரு டேக் அவே பாயிண்டோட கூட நான் வந்து முடிச்சிருக்கேன். ஸோ ஆட்டோமேஷன் இஸ் நாட் ரீப்ளேசிங் டேட்டா சயின்டிஸ்ட், பட் யாரெல்லாம் இந்த ஹெசிடேட் பண்ணிவிட்டு அப்ஸ்கில் பண்ணாமல் இருக்காங்களோ அவங்கள தான் ரீப்ளேஸ் பண்ணுது அப்படின்றது ஒரு பாயிண்ட் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த 7 பாயிண்ட் இந்த செஷனில் வந்து நம்ம கற்றுருக்கோம். அண்ட் நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கூட புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நான் இப்போ என்னோட லாங்குவேஜ் எந்த இடத்துல போனாலும் அப்படி தான் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கேன் அப்படின்றது ஜஸ்ட் கமெண்ட். வீடியோ எண்டு வரைக்கும் பார்த்துருக்கீங்கன்னா 2 minutes மட்டும் டைம் எடுத்து கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னா இட் வில் பி வெரி மச் ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ டு கீப் ப்ரொடியூசிங் திஸ் கைண்ட் ஆஃப் கண்டென்ட்ஸ் ஃபார் யூ, ஸோ தட் ஐ கேன் direct you and keep sharing what exactly is happening in this IT industry, in this AI space, and who we are willing to hire and we are willing to recommend, and how corporates are also taking you, what kind of attitude that you need to have. இந்த மாதிரி பல விஷயங்களை பற்றி நம்ம வந்து ரீகோட் பண்ணி படிச்சுட்டு வரோம். நிறைய டெக்னிக்கல் கான்செப்ட்ஸ் நான் வந்து பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய தாட்ஸ் என்ன அப்படின்றத ஜஸ்ட் ஒரு 2 minutes மட்டும் எடுத்து கீழே கமெண்ட் செக்ஷனில் போட்டுட்டு போங்க. That will definitely act as a motivation for me to keep producing this kind of contents. அடுத்த டாபிக்ல பார்க்கலாம். அது வரைக்கும் bye.